கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோதரிக்கிறேன். ஜாதிகளை கொடுத்து பார்த்து வருகிறோம். யாத்திராகமும் தேவ பிள்ளைகளை வேதத்தில் பார்க்கிறோம். யாத்திராகமும் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஆண்டவருக்கு சொல்கிறார் மோசேயை பார்த்து, இந்த ஜனங்களை அழித்து விட்டு உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளை இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக மோசே, இந்த இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்துகிற மோசே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் என்றால், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் விக்கிரத்தை வணங்கி வணங்கி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டார். மோசே தேவ சமுத்திரத்தை இறங்கி போடணும். இந்த சம்பவம்லாம் நடக்கிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அதனால அந்த ஜனங்களை மேல ஆண்டவர் கோபம் கொண்டு, நான் இவர்களை அழிச்சு பெரிய ஜாதியாக்கி என்று சொன்னார். மோசையை பாருங்க, கிட்டத்தட்ட 20 லட்சம் ஜனங்கள் அந்த ஜனங்களுக்காக திறப்புல ஒழுங்குற ஆண்டவரே. வேத வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பார்க்கிறோம். தேவப்பிள்ளையே, இந்த ஜாதி, இந்த ஜனம் இது உம்முடைய ஜனம், இந்த ஜாதி ஜனம் இது உம்முடைய ஜனம், நினைத்திருந்தோம் மனம் இறங்கும் என்று சொல்லி தரப்புல நிற்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், நீ எந்தெந்த ஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டா, அந்த ஜாதிக்காக, அந்த ஜாதி அழிந்து கொண்டு இருக்கிறது, பாவம் செய்து வழி தப்பி போய் அந்த ஜாதிக்காக நீ திறப்புல நிக்காயா? அந்த மோசே போல, அந்த மோசே திறப்புல நிக்க, ஆண்டவரே ஜாதி மக்கள் உம்முடைய ஜனம் அப்பா, நீர் மனம் இறங்கும், நீர் மன்னிக்கிற தேவன் அப்பா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுத்த வார்த்தைகளை நிறைவாக்கும் என்று சொல்லி ஜாதி மக்களுக்காக, அந்த மக்களுக்காக திறப்புல நிற்கிறார். அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்காவது ஒரு ஜாதி மக்களுக்காக திறப்புல நிற்கிறாயா? ஐயோ, நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கனே, நான் மட்டும் தேவனோட பேசுறேனே, நான் மட்டும் ஆவியில நிறைவேறனே, நான் மட்டும் தேவனை ஆராதிக்கிறேனே, எந்த ஜாதி ஜனம் அழிந்து கொண்டிருக்கிற என்ன ஜாதி தேவப்படையே? என்ன பண்றாங்க? எப்படியாவது கெட்டு போகிறது தேவப்படைய. அந்த மோசம் அப்படி நினைக்கிறேன். இந்த ஜனம் உங்களுடைய ஜனம், இந்த ஜாதி மக்கள் உங்களுடைய மக்கள் நினைத்துள்ளோம் சொல்லி அழியாதபடி சிறப்புல ஒரு ஜனம், ஒரு சில பேர் பாவம் பண்ணி இருக்க இந்த ஜாதி எல்லா மக்களையும் நீர் அழிக்கிறோம். மற்ற ஜனங்களை மோசே திறப்புல நின்று அழியாதபடி தேவ பிள்ளைகளை ஆண்டவர் காத்தாரிட்டு பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை ஜனம் அழியக்கூடாது. பாவத்திலையும் சாபத்திலையும் விக்கிரத்திலையும் மனம் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள் அழியாதபடி ரட்சிக்கப்பட்ட ஊழியக்காரனே அந்த மோசையை போல இந்த ஜாதி அழியக்கூடாதுங்கிற திறப்புல நிற்கப்படுது. தேவன் இறங்குவா. இல்ல நான் நல்லா இருக்கணும், எனக்கு கார் வசதி எல்லாம் பங்களா எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்காத தேவன் மோசை அப்படி நினைக்கல. அந்தவரே நினைச்சிடலாம், இறக்கமுள்ள தேவன் அப்படின்னு சொல்கிறார். திறப்புல அப்படி விழுந்துருதா, தேவ சமத்துல விழுந்துருதா. நான் பெரிய ஆளாக்கிறேன்னு நான் சரி ஆண்டவரே, அந்த ஜாதியை அழிச்சு இந்த மக்கள் எல்லாம் அழிச்சு என்ன பெரிய ஜாதியாக்குன்னு சொல்லல. வேத வசனம் சொல்லுகிறது, எனக்காக மக்களுக்காக திறப்புல நிற்கிறவனை கண்டே ஒருவனை காணவில்லை, திறப்புல நிற்கிறவனை காண்கிற ஒருவனை காணவில்லை என்கிறார். திறப்பின் வாசனை ஜாதிக்காக, இனத்துக்காக, குடும்பத்துக்காக, தேவன் ஜாதி அழிந்து போகக்கூடாதுக்காக திறப்புல நிற்கப்படுது. தேவன் மோசம் உடனே அப்படி காலில் விழுந்துட்டார். விண்ணப்பத்தை கேட்டு சரி என்று சொல்லி பாவம் செய்தவர்கள் மட்டும் அழிச்சு பாக்கி எல்லா ஜனங்கள் அழியாதபடி ஆண்டவர் காத்தார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க, நீங்கள் ஒரு ஜாதிக்காக திறப்பு, குடும்பத்துக்காக திறப்பு நினைக்க தேவ பிள்ளைகளை தன்னுடைய சுயநலத்தை தேடாதங்க. மோசே தன்னுடைய சுயநலத்தை தேடல. தேவ பிள்ளைகளை அவன் ஜனங்களுக்காக வாழ்ந்தவன், ஜனங்களை வழிநடத்த, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்த, தேவனுடைய சமூகத்திலே திறப்புல நின்றவன். அதனாலதான் ஆண்டவர் மோசே வீட்டில் எங்கு உண்மை உலகில் பார்க்கிறார்.
தேவன் சாட்சி கொடுக்கும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தீங்க? ஜாதி 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 ஏன் ஜாதி ஜாதி சொல்லாம அந்த ஜாதிக்காக நீ திறப்புல நில்லு. ஜாதி கட்டியா கட்டியாய் நாசமா அழிஞ்சு ஆண்டு சமூகம் ஆண்டவரே இது யாருக்கும் பாருங்க வழிகளுக்கு அப்பா ஆண்டவரே மோசே தன் ஜனங்கள் தன் ஜாதி ஜனங்களுக்காக திறப்பட அதே போல ஆண்டவரே ஜாதி ஜனம் ரசிக்கப்படாம இருக்கிறத ஆண்டவரே எத்தனையோ ஜாதி வரி பிடிச்சு அலைகிறானே அவெல்லாம் மனம் திரும்பணும். பாவத்திலும் சாபத்திலும் அப்பா தப்பனே தன்னை கெடுத்துக் கொண்டு இருக்கிற பிள்ளைகள் மனம் திரும்பணும். நல்ல கர்த்தர்